அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப அற்பமானது. இந்த உலகத்தை ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய இன்பம், இதில் கிடைக்கக்கூடிய வெற்றி, இதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாத்தையுமே ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு பார்த்தால், அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்தில் நீ எவ்வளவு காலம் வாழ்ந்த? 60 வருஷம் வாழ்ந்தேன், 70 வருஷம் வாழ்ந்தேன், 80 வருஷம் வாழ்ந்தேன்னு நினச்சிட்டு இருக்கமே, நீ இந்த உலகத்தில் எவ்வளவு காலமாக வாழ்ந்த அப்படின்னு இறைவன் கேள்வி கேட்பான். இப்போ மனிதன் பதில் சொல்லுவானா, ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் பாதி நேரம் தான் இந்த உலகத்தில் இருந்தேம்மா, அவ்வளோதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்த்தால், கடலில் உங்களுடைய விரலை நினைத்தால் அதில் ஒட்டக்கூடிய நீர் அளவுக்கு தான் இந்த உலகத்தினுடைய எல்லா மகிழ்ச்சியும் இருக்கிறது, அவ்வளோதான் அந்த சந்தோஷம். ஆனால் மறுமையினுடைய வெற்றி என்பது, மறுமையினுடைய மகிழ்ச்சி என்பது கடலை விட பெரியது அப்படிங்கிறது. கடலில் கொண்டு போய் நம்ம ஒரு விரலை முக்கினோம்னா எவ்வளவு நமக்கு நனையுமோ அவ்வளவு தான் இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி. ஆனால் மறுமையினுடைய மகிழ்ச்சி, வெற்றி என்பது மிக பிரம்மாண்டமானது. அதை நம்பிக்கை கொண்டு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். மறுமைக்காக தான் வாழ்கிறோம், மறுமைக்காக தான் அல்லாஹ்வுடைய சந்திப்பை எதிர்பார்த்து தான் வாழ்கிறோம். இப்படி தான் நம்ம ஆசைப்பட்டு வாழ்கிறோம். அதற்காக நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் தயார் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் உண்மையிலே வெற்றி. அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னால், நீங்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தால் மறுமையினுடைய வாழ்க்கையில் போட்டி போடுங்க. உலக வாழ்க்கையில் நிறைய போட்டி போடுறதை பார்ப்போம். உலகத்தில் அப்படி வாழணும், இப்படி வாழணும், அவரை விட செல்வந்தராக இருக்கணும், அவரை விட அதிகாரத்தில் வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு மற்றவர்களோடு ஒப்பிட்டு போட்டி போடக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், இது போட்டி கிடையாது. இன்றைக்கி முன்னாடியில் இருக்கக்கூடியவர் நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் விடுவார். இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடியவர் நாளைக்கு மிகப்பெரிய ஆளாக இருப்பார். அப்போ நிரந்தரம் இல்லாத வெற்றி தோல்விகள். நிரந்தரமானது வெற்றி எதுன்னு சொன்னால் மறுமை. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லலாம், போட்டி போடக்கூடியவர்கள் மறுமையினுடைய வாழ்க்கைக்காக போட்டி போடுங்க அப்படிங்கிறான். அந்த வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய நாம் அதற்காக நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் தயார் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும்.